ஆமா, எதுக்காக இப்ப வர சொன்ன? ஏ நான் கூப்பிட்டா வர மாட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. ஆனா எங்க அம்மாக்கு தெரிஞ்சா எங்க அம்மா விதர்ப்பமா நினைப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் அப்படி என்ன சந்திக்கிறது அப்படின்னு சத்தம் போடுவாங்க. அதனாலதான் சொன்னேன். ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க அம்மாக்கு இந்த பயம் பயந்தீங்கன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பயப்படுவீங்க? உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேனோ தெரியல. நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. எங்க அம்மா கோவப்படுவாங்க, ஆனா கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா ரொம்ப பாசமாவும் இருப்பாங்க. போதும் போதும், உங்க அம்மா புராணத்தை பேசுறதுக்கா இங்க வந்தோம்? ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வர சொன்னேன். சரி, என்ன சொல்லு. ஏங்க எத்தனை நாளைக்கு இப்படி அம்மா அம்மான்னு பயந்துட்டு இருப்பீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நாம தனி கொடுத்தன தானே போக போறோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னங்க நான் கேட்ட கேள்விக்கு பதிலே காணும், இப்படி யோசிக்கிறீங்க? என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனமா? இங்க பாரு, எங்க அம்மா தான் என் கூட இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. அப்படி இருந்தா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். என்ன பேசுற நீ? சரி, போனா போகுது. உங்களுக்கு இம்பிட்டு கோவம் வருதுல. ஆனா நம்ம கல்யாணம் எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? அதுவும் இல்லை. ஏன் எனக்கு ஏதாவது ஆசை இருக்கும்ல, அது நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும்னு நீங்க ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க கல்யாணம்னா ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கனவு இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க அம்மா சாதாரணமாக கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. நானும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன், அதுக்கும் ரிப்ளை கொடுக்கல. என்னங்க அப்போ உங்கள் அம்மாக்காக தான் இந்த கல்யாணமேவா? சரி, உன் ஆசை நியாயமானதா இருந்தா நான் அம்மா கிட்ட அதை பத்தி பேசுறேன். என்னன்னு சொல்லு. ஏங்க நம்ம கல்யாணம் மண்டபத்தில் நடக்கணும், அதுவும் ஊரில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நடக்கணும். என் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு ஆசை இருக்கும்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும். கல்யாணத்துக்கு முத நாளே மெஹந்தின்னு சொல்லுவாங்களே நார்த் இந்தியன்ஸு, அந்த மாதிரி மருதாணிக்கு ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் ஹல்தின்னு சொல்லுவாங்களே மஞ்சள் பூசுறது, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் மறுநாள் முகூர்த்தத்துக்கு ஒரு இது ஃபங்க்ஷன் மாதிரி, அப்புறம் ஈவினிங் கல்யாணத்துக்கு முத நாள் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இப்படி 4 ஃபங்க்ஷன் 4 நாள் நடக்கணுங்க. கல்யாணத்தை ஜே ஜே ஜேன்னு கொண்டாடணுங்க. எனக்கு அதெல்லாம் அம்புட்டு ஆசை. அதுவும் இல்லாமல் நான் மெஹந்திக்கு வந்து ஹாக்ரா சோலி போடுவேன். அப்புறம் ரிசப்ஷனுக்கு வந்து நல்லா இருக்கிறதுலே டாப் ட்ரெஸ்ஸு, எப்படி அழகாக ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ண மாதிரி, அப்படியே என்ன சொல்கிறது, சுடிதார்லே சூப்பராக இருக்கும்ல, காஸ்ட்லியாக, அந்த மாதிரி போடுவேன். மெஹந்திக்கு பாவாடை தாவாணி போடுவேன். அப்புறம் கல்யாணத்துக்கு தாங்க புடவை கட்டுவேன். அந்த மாதிரி 4 நாள் 4 ட்ரெஸ்ஸு மட்டுமே எனக்கு 1 லேக்லேருந்து 2 லேக்குள்ளே எடுக்கணுங்க. எனக்கு அதுதான் ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணுங்க. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க. இல்ல, உனக்கு வரவு செலவு தெரியுமா தெரியாதானே யோசிக்கிறேன். 4 நாளைக்கு ஃபங்க்ஷன்னா என்ன செலவாகும் தெரியுமா? அதுவும் நம்ம வீடுலாம் மிடில் கிளாஸ், நாம அவ்வளவு செலவு பண்ண முடியுமா? அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரியே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு யோசிக்கிறீன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நார்த் இந்தியன்ஸ் அவங்க அவங்களோட ஃபங்க்ஷனை அப்படி கொண்டாடுறாங்க. ஆனா நம்மளோட ஃபங்க்ஷனை எப்படி கொண்டாடணுமோ அப்படிதான் கொண்டாடணும். நம்ம கலாச்சாரத்தை விட்டுட்டு நாம எதுக்காக அவங்க பின்னாடி ஓடணும்? அவங்க கலாச்சாரத்தை விட்டுட்டு நம்ம பின்னாடி ஓடியாராங்களா? இல்ல இல்ல. ஏங்க போங்கங்க, இப்படி எது கூறு இல்லாமல் பேசாதீங்க. இப்படி தான் ஸ்கூலில் ஹிந்தி படிக்க சொல்லித்தராங்கன்னு சொன்னாங்க. அதையும் எல்லாரும் படிக்க விடாமல் பண்ணிட்டீங்க. 3வது ஒரு மொழி தெரிஞ்சால் நல்லது தானே. நம்ம நார்த் இந்தியாலாம் போகணுன்னா யாருமே நமக்கு கைட் பண்ண வேண்டாம், நம்ம டூர் போகலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் குல்பி ஐஸ் விற்கிறாங்க, பானிபூரி விற்கிறாங்க, அப்புறம் என்னம்லாமோ விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்கணுன்னா கூட எப்படிங்க தமிழில் கேட்குறது? ஹிந்தியில் தோ பிளேட் தே தோன்னு கேட்டால் தருவாங்க. ஏய் லூசு, அவன் நம்ம ஊருக்கு பொழப்பு தேடி வந்திருக்கான். அவன் தமிழை தெரிஞ்சுக்கணுமா, நீ இந்திய தெரிஞ்சுக்க போறியா? இங்க பாரு, அப்படி பானிபூரி வாங்குறதுக்கும் குல்பி வாங்குறதுக்கும் தான் இந்த மொழி அவசியம்னா அது தேவையே இல்லை. என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? யாரையாவது ஒருத்தர் சயின்ஸ் படிக்கிறவங்கள காமர்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னா அதுல யாருக்கும் விருப்பம் வர மாட்டுக்கு.
ஏன் காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸ் தெரிஞ்சுக்கோங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஆனா அடுத்த மொழியை படிக்கிறதுக்கும் அடுத்த லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க அப்படி கல்யாணம் பண்ணாங்க, இப்படி கல்யாணம் பண்ணாங்க, நாமளும் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறியே, இது தப்பு இல்ல? புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான், வரி வரியா நமக்கும் வேணும்னு சொல்லிட்டு. அந்த கதையா இருக்கு உன் கதை. ஆமா, நான் எதையாவது சொன்னா ஏன் வாயை அடைச்சிருங்க. ஏங்க அவங்களாம் எவ்வளோ இதாக கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இங்க பாரு, அவங்க கல்யாணத்தை மட்டும் இல்ல எல்லா பண்டிகையும் சந்தோஷமா மேலதாளத்தோட கொண்டாடுவாங்க. கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் இல்ல, பொண்ணோட அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா, பொண்ணோட அப்பா, அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா, சொந்த பந்தங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம கல்யாணங்கள் எப்படி நடக்குது? பாரம்பரியமா கல்யாணத்துக்கு மரியாதை கொடுத்து எல்லாரும் சபையில உட்கார்ந்து தாலி கட்டுறோம். அப்போ இதை விட்டுட்டு அதுக்கு ஓட சொல்றியா? இங்க பாரு, மனுஷன் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, காலம் பூரா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். என் ஆசையை சொன்னா அதுக்கு எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. அப்போ உங்க அம்மா சொன்னபடி கோயில்ல வச்சு தாலி கட்டுவீங்க, அப்படித்தானே? உனக்கு என்ன, கல்யாணத்தை கொஞ்சம் கிராண்டா பண்ணணும், எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா செய்யணும், அப்படித்தானே? உனக்கு விலை கூடின பட்டு புடவை எடுத்து தரேன், நீ ஆசைப்பட்ட நகையெல்லாம் போட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டுற மாதிரி கல்யாணத்தை கொஞ்சம் கிராண்டா பண்றதுக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தரேன், சரியா? ஏ அப்பா, இதுக்கு அது சம்மதம்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி வாங்க கிளம்புவோம். எப்பா பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அம்மா புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஆசையா பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க எங்க பேசுறீங்க? இங்க பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நாம இப்படி சந்திக்கிறதே தப்பு. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரி வா, நான் உன்னை வீட்டுல கொண்டு விட்டுட்டு நானும் கிளம்புறேன். எனக்கு வந்த மாதிரி போக தெரியும், நான் வர்றேன். என்ன இந்த பொண்ணு இப்படியெல்லாம் இருக்கா? சரி, கல்யாணம் முடியட்டும், கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம். நம்மளுக்கும் அவளை பிடிச்சிருக்குல்ல, நாம சொன்னா எங்க மாறாம போயிருவா. சின்ன பொண்ணு அப்படிதான் இருப்பா. திடீர்னு சம்மந்தமா வந்துட்டாங்களே, இந்த கழுதை எங்க போனானே தெரியலையே. சொல்லாம கொள்ளாம அவ இஷ்டத்துக்கு தான் அலைதா. இப்ப அவளை கேட்டா என்ன சொல்றது? வாங்கம்மா உட்காருங்க, இந்த சேர் எடுத்துட்டு வரேன். நில்லு நில்லு. என்னம்மா சொல்லுங்கம்மா. ஆமா, ஓ மாவா மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? பெரிய சினிமா நடிகன்னு நினைக்கிறாளாக்கும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ மனசுல? என் பிள்ளைய தனியா கூப்பிட்டு கல்யாணத்தை அப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும்னு பேசியிருக்கா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி மாப்பிள்ளைய சந்திப்பாவா? என்ன முடிக்கிற? உனக்கு தெரிஞ்சு நடந்துச்சா இல்ல தெரியாம நடந்துச்சுன்னு சொல்ல போறியா? என் காதுல பூ சுத்த பாக்குறியா? ஐயோ அம்மா, வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனா. ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க போவான்னு நினைச்சேன். மாப்பிள்ளைய சந்திக்க போனாளா? என்னத்துக்கு தெரியலையம்மா. ஓ மவ பெரிய மகாராணி, அவளுக்கு என் பிள்ளைய கட்டி வைக்கிறது பெரிய விஷயம். இதுல நார்த் இந்தியன் மாதிரி மெகந்தி வேணுமா, என்னது ஹல்தி வேணுமா, என்னமெல்லாம சொல்லி தெரிஞ்சிருக்கா. எவ்வளவு திமிர் இருக்கு அவளுக்கு. குடிக்கிறது கூழு, அதுல கொப்பளிக்கிறது பன்னீர் கேக்குது அவளுக்கு பன்னீர். அம்மா என்ன சொன்னான்னு எனக்கு ஒன்னும் தெரியலம்மா. அது என்னதுமா மகந்தி? என்னமோ சொல்லுதில அழுதியா? அழுதினா என்னதுமா? அதான் சொல்றல, வடக்க உள்ளவன் அப்படி கல்யாணம் முடிக்கான் இப்படி கல்யாணம் முடிக்கானே. இவனை முடிக்கிறது கலைதா? உன்கிட்ட அவ்வளவு வசதி இருக்கா? அப்போ என்கிட்ட ஒண்ணும் இல்லாம நடிக்கிறியா? இங்க பாரு, வடிவு சொன்னதுக்காக தான் மரியாதைக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஓ மக இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அம்மா அவ வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டு கண்டிக்கிறமா. இனிமே இப்படி நடக்காதம்மா. நான் சொன்னது சொன்னதுதான். வார்த்தையை மீறி இவ அவங்கிட்ட போய் கல்யாணத்துக்கு அங்க முடிக்கணும் இங்க முடிக்கணும் இருக்கா. இங்க பாரு, ஒழுங்க மரியாதையா இந்த கல்யாணத்தை கோயில்ல முடிக்கிற வழிய பார்க்க சொல்லு. அதை விட்டுட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. நாளைக்கு காலையில ஓ மவளை கூட்டிட்டு வந்து அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் வரேன். அட பேதியில போவா, என் உசுரை எடுக்கிறதுக்குனே பிறந்து வந்திருக்காளே. இவளுக்கு இப்ப என்ன இங்க கொல்ல போகுதுன்னு கல்யாணத்தை அப்படி முடிக்கணும் இப்படி முடிக்கணும்னு போய் மாப்பிள்ளையை சந்திச்சு பேசியிருப்பா. வரட்டும், இன்னைக்கு விளக்கு மத்த கொண்டு அவளை சாத்துறேன்.